கோவை மாவட்டம் பேரூர் தொகுதிக்குட்பட்ட மதுக்கரை ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி பேரூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ வேலுமணி பொதுமக்களுடன் கலெக்டர் அலுவலகம் வந்திருந்தார். அங்கு கலெக்டர் இல்லாததால் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினார். என்னுடைய பேரூர் தொகுதிக்குட்பட்ட தொகுதி மக்களுடைய தண்ணீர் பிரச்சனை கிட்டத்தட்ட மதுக்கரை ஒன்றியத்திலே 9 பேரூராட்சி, 5 பேரூராட்சி, 9 ஊராட்சி, அதே போல பேரூர், வேடப்பட்டி, குறிச்சி, குனியமுத்தூர் கடுமையான தண்ணீர் பிரச்சனை, செட்டிபாளையம் போன்ற பகுதிகளில் கடுமையான மறியல் எல்லாம் நடந்தது. இதுவரையிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் வாட்டர் போர்டு அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாங்கள்லாம் நேரில் போய் பார்த்தா கூட, உள்ளாட்சி பிரதிநிதி நேரில் போய் பார்த்தா கூட அவங்க வர நேரிலையும் கூட பார்க்கறதுக்கு வரதில்லை. என்ன நடக்குதுன்னு தெரியறதில்லை. காலை 11:30 மணி அளவில் வந்த வேலுமணி மதியம் 2 மணியாகியும் கலெக்டர் வராததால் கலெக்டரை நேரில் சந்தித்து மனு கொடுத்த பின் தான் அங்கிருந்து செல்வது என்று முடிவு செய்தார். பொதுமக்கள் கட்சியினருடன் கலெக்டர் அலுவலக ஆய்வுக்கூட்ட அரங்கின் நுழைவு வாயில் முன் தரையில் அமர்ந்து கொண்டார். எழுந்து செல்ல அதிகாரிகள் வலியுறுத்தியும் மறுத்துவிட்டார். கலெக்டர் இதுவரை காலையிலிருந்து நாங்கள் இப்படியே கடும் வெயில்ல நானும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், தொகுதி மக்கள், இந்த ஊழல் இயக்க பிரதிநிதி தலைவர்களாக இருக்காங்க. நல்ல பொதுமக்கள் எல்லாம் கலந்து தண்ணீர் பிரச்சனை முக்கியமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தா செம்மொழி மாநாடுன்னு சொல்லி போட்டு, எப்போ கேட்டாலும் செம்மொழி மாநாடுன்னு சொல்லி போட்டு, எந்த அதிகாரி கேட்டாலும் செம்மொழி மாநாடு. ஆனால் செம்மொழி மாநாடுன்னா அப்புறம் மற்ற பிரச்சனை எதுவுமே பார்க்க வேண்டாமாங்கிறது தான் புரியல. ஆகவே கண்டிப்பாக கலெக்டர் வரணும். வர வரை நாங்கள் எந்திரிக்க மாட்டோம். எங்கள் பிரச்சனையை முடிச்சு தரணும். இறுதியில் மதியம் 3 மணிக்கு வந்த கலெக்டர் உமாநாத் எம்எல்ஏ வேலுமணியிடம் கோரிக்கை மனுவை பெற்றுக் கொண்டார். உடனே அதிகாரிகளை அழைத்து டோஸ் விட்டார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளுடன் மாலையில் பேசி உடனே நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர்.